பரவாயில்லையே உமா, நான் கூட உன்னையும் என்னமோன்னு நினைச்சிட்டேன். நல்ல அவளோட நாக்க பிடுங்க மாதிரி கேள்வி கேட்டான். உனக்கு எந்த அளவுக்கு பண கஷ்டம் இருந்தா நீ அந்த அளவுக்கு பேசியிருப்ப. அட நீங்க வேற பத்திராளியக்கோ, எனக்கு ஒன்றும் இப்ப பண தேவைலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்குல அந்த நிலை நின்னா? அதானே நான் கூட உமா 4 முழத்துக்கு எழுந்து நின்று பேசினதும் சரி என்னமோ ரொம்ப பண கஷ்டமா இருப்பா போல இருக்கு, இந்த தடவை சீட்டு அவளுக்கு வேணும் போலயே, அதான் இந்த நிலை நிற்காளோன்னு நினைச்சேன். ஐயே நாளமுடி, அது விஷயம் இல்லை. நான் வந்து எப்போ பார்த்தாலும் சீட்டு கட்டியே குழுவில் ஒரு நாளும் எடுக்க முடியங்க. அதான் எல்லாரும் என்னைய பற்றி என்ன நினைப்பாவ, நல்ல இவகிட்ட காசு இருக்கு அதான் சீட்டு ஒன்றும் வாங்க முடியங்க எடுக்க முடியங்க நினைப்பாவல்ல. இப்படி நம்ம சண்டை போட்டு சீட்டு விலை வாங்கினாதான் அப்போ அவளும் இப்படி தான் கஷ்டப்படியா போலன்னு நம்மளை நினைப்பாவ. இல்லாட்டி நல்லா இருக்கா இவன் நினச்சி நம்மளை கண்ணு போட்டுருவாவ. அதுக்காண்டி தான் சும்மா கேட்க மாதிரி அப்படி கேட்டேன். அட பியாதியில் போவா, அங்கே அந்த மீனா அவளுக்கு என்னமோ அவன் மாமனாருக்கு என்னமோ ஹார்ட் ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவள் இந்த மாதம் சீட்டை கேட்டுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட சண்டை போட்டு இவன் வீம்புக்கு வாங்கி வச்சிருக்கா. ஐயே என்ன சொல்ற இளிச்சவாச்சி? ஆமாக்கோ, அவள் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா. பாத்தியாளா உன் அறிவு கட்ட தனத்தால என்ன நடந்திருக்குன்னு? அச்சச்சோ அப்படியா, எனக்கு இது தெரியாதுல்ல. சரி நம்ம சீட்டு ஒன்றும் எடுக்க மாட்டேங்க வாங்க மாட்டேங்கன்னா தான் எல்லாரும் கண்ணு வச்சிருவாவன்னு நான் சண்டை போட்டு வாங்கினேன். சீட்டு எனக்கே விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? மீனா கிட்ட கொண்டு போய் கொடு, அவள் ஆஸ்பத்திரி செலவுக்காவது வச்சுக்கிடுவாள்ல. நீ தண்டமாக வச்சு என்ன பண்ண போறா? ஏன்னா இப்போ நான் அவகிட்ட கொடுத்துட்டேன்னா மாசம் மாசம் சீட்டு கட்டணுமே. அதெல்லாம் அவள் கட்டுவா ஒழுங்கா. நீ கொண்டு போய் கொடு முத காசை. சரி சரி, ஆஸ்பத்திரி செலவுன்னு வேற சொல்றியே, அதனால கொண்டு போய் கொடுக்கேன். நீ மாடர்ன் ட்ரெஸ்லாம் கூட போடுவியாம்மா? உன்னை எப்பயும் சேலையிலே தான் பார்ப்பேன், நல்லா அடக்க உடக்கமா தெரியவா. இன்னைக்கு என்னன்னா நல்லா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு மாடலா இருக்க. எங்க அம்மா தான் இப்படி போட்டுட்டு போவாங்கன்னு சொன்னாங்க, அதான் நான் போட்டுட்டுங்க வந்தேன். ஓஹோ, அவகிட்ட சொன்னமே நம்ம மகனுக்கு இந்த பிள்ளைய கட்டி வைக்கலான்னு, அதான் கொஞ்சம் மாடர்னா இருந்தாதான் அந்த பையனுக்கு பிடிக்குமோன்னு நினச்சி பிள்ளைய அப்படி அனுப்பி விட்டுருப்பாளோ. ஆமாம் இருக்கும் இருக்கும், நம்ம பையனும் அந்த ஒட்டக மூஞ்சியை எதுக்கு கல்யாணம் பண்ணனா, நல்லா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு மாடலாக இருக்கான்னு தானே. அப்போ இந்த பிள்ளையும் மாடலாக இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்கும். அந்த ஓன மூஞ்சி பெரிய பொண்ணை விட இந்த பிள்ளை நல்லா தான் இருக்கு லட்சணமா. அத்தை அத்தை எப்போ வருவாங்க? அவன் வர்ற நேரம் தான்மா, இப்போ வந்துடுவான். ஐயோ அவங்க இப்போ வந்துடுவாங்களா? அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? ஏன் மோவன் வந்தா என்ன, நீ இரு, உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உண்டு. ஐயோ அத்தை சும்மா விளையாடாதீங்க. ஐயோ ஜெசி, நான் ஒன்றும் விளையாடலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். உனக்கு என் பையனை எவ்வளவு பிடிக்குன்னு எனக்கு தெரியும். என் பையனுக்கு மட்டும் உன்னைய பிடிச்சிருக்குன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த நிமிஷம் உன்னைய அவனுக்கு கட்டி வச்சிருக்கேன் பாரு. ஐயோ சும்மா இருங்கத்த, விளையாடாதீங்க. அவங்க தான் பெரிய பொண்ணு அக்கா மேலே ரொம்ப உயிராக இருக்காங்களே, அவங்கள தவிர வேற யாரையும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அத்தா. நான் தான் பார்த்துருக்கேனே. அடிக்க தான் அம்மியும் நகரம், அந்த மாதிரி தான். நீ அடிக்கடி இனிமே வீட்டுக்கு வா, நான் பார்த்துக்கிடியே. ஐயோ ஜெசி, என் மொழி வந்துட்டான் போல இருக்கு. ஐயோ அத்தை எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்கு, படப்படன்னு. நான் வேணா வீட்டுக்கு போயிடட்டுமா? நீ ஒன்றும் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இதுல இரு, என் மொழி வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். ஐயா வேலையிலேருந்து வந்துட்டேயா? ஆமாம்மா, கொஞ்சம் தலைவலிக்க மாதிரி இருக்கு. ஒரு சூடாக ஒரு டம்ளர் காஃபி போட்டு தரியாம்மா? சரியா, போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, நான் உனக்கு காப்பி போட்டு தரேன். பாத்தியா என் மோனே? பார்த்தேன். அவங்க என் மூஞ்ச கூட பார்க்கல. ஆம்பளை பயிலுவ அப்படிதான் இருப்பானுவே, தாயை பக்கத்தில் வச்சுக்கிட்டேவா பொம்பளை பிள்ளைய பார்ப்பானுவேன். சரி நீ வா, அவன் காப்பி போட்டு கேட்டான்ல, நான் போட்டு தரேன், கொண்டு வந்து கொடு. ஐயோ வேண்டாம், அக்கா வேற வந்துருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. அவ எங்க இப்ப வீட்டுக்கு வர போறா? அவ விடிஞ்சு விடியாமலே வெளியே போனா, இனிமே பொழுது அடைஞ்சு இருட்டுனாலும் வீட்டுக்கு வராண்டா. அவளை அந்த ஆளை அத்து விட்டுட்டு உன்னையே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமவளாக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நீ அவளை பற்றிலாம் ஒன்றும் வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிடியே, நீ வா. என் பிள்ளை மேலே அவளுக்கு பாசம் இருந்திருந்தா நானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அவளுக்கு தான் என் பிள்ளை மேலே பாசமே இல்லையே, வேற எதுக்கு நம்ம அவளை போட்டு யோசிக்கணும்? நீ வா உள்ள. சரியத்த, நல்ல ஆன்ட்டின்னு ஸ்டைலாக கூப்பிடு. சரி ஆன்ட்டி. ஏலா சின்ன பொண்ணு, நீ இங்கே தான் இருக்கியாக்கும், என்ன வீட்டுக்கு போலையாக்கும்? அவ்வளோ இங்கே தான் கிடக்காவளோ, என் மவளும் இங்கே தான் கிடக்கா போல இருக்கு. எம்மோ நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? நீ என்ன இங்கே பண்ணுறா? ஏலா எனக்கு இப்போதான் சீட்டு முடிஞ்சது, இனிமேல் தான் வீட்டுக்கு போகணும். நீ என்னைய கேள்வி கேட்கியாக்கோ நீ வீட்டுக்கு போகாம? போமா, நான் அப்புறம் வாரேன். எம்மா இப்போதான் சதீஷ் வந்துட்டு போனான், ஏதோ விநாயகர் சதுர்த்திக்கு காசு கலெக்ட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு வந்தான். ஐயா அதுக்கு வேற காசு கொடுக்கணுமா? ஐயா ஆமாக்கோ, விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அப்போ சதீஷ் எங்கள் வீட்டுக்கும் போயிருப்பானே. போய் பார்த்துட்டு கதவு பூட்டி இருக்குன்னுல போயிருப்பான். எங்கள் வீட்டுக்காரர் வேற காசு கலெக்ட் பண்ண பயலுவா வந்து அந்த 10,000 ரூபாயை கொடுத்துருன்னு வேற தந்துட்டு போனாரு. வீட்டில் தான் இருக்கு. பரவாயில்லையே, 10,000 ரூபா கொடுத்தீங்களாக்கும்? ஆமாக்கோ, எல்லாரும் போல நம்மளும் காசை கொடுக்கலன்னா கேட்காண்டாரு. இன்னும் பாருங்க, செலவங்க காசு பத்தலைன்னா மீதி காசெல்லாம் அவர் தான் போட்டு கொடுப்பாரு. ஆமா, வேற தலைவர்னா சும்மாயா? ஆமா, தலைவர்னு அவ்வளோ இவியலை கூட்டு தானே மரியாதை செய்யாவ.
எம்மா எனக்கு ஒரு டவுட்டு, எதுக்குமா விநாயகர் அவ்வளோ பெருசா செஞ்சுட்டு கொண்டு போய் கடல்ல கரைக்காவ? வினை தீர்ப்பா விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்மகிட்ட இருக்க கஷ்டத்தெல்லாம் கொண்டு போய் கடல்ல கரைச்ச மாதிரி கரைச்சிருவாரு. அதுக்காக தான் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அட கூமுட்டல் வச்சு இன்னைக்கு தான் தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்னு. என்னடா பெரிய பொண்ணு பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டா? பின்ன என்ன பிள்ளைகளுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்கிய? ஏன்னா ஏதோ ஒரு கதை சொல்லுவாவே, எனக்கு மறந்து போச்சுல. சரி இப்ப பிள்ளைகளுக்கு கேட்கால வேலைன்னு சும்மா ஒரு பியாச்சிக்கு சொன்னேன், அதுக்குன்னு நீ முட்டாள்னு சொல்லிட்டியே நீ பார்த்து. ஆமத்தே, எங்க அம்மா முன்னாடி இதுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லுவா, இப்போ மறந்துட்டேங்க. எங்களுக்கும் மறந்து போச்சு அவ சொன்ன கதை, அதான் நாங்க இப்ப கேட்டோம். அது ஒன்றும் இல்லை பிள்ளைகளா, ஆடி மாசத்துக்கு அப்புறம் தானே ஆவணி. ஆவணியில தான் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியை பெருசா கொண்டாடுவாவ. இந்த பாட்டு கூட கேட்டிருக்கீங்களா? ஆவணி மாசம் பிறந்தது யாரு பிள்ளை யாரு அப்படின்னு ஒரு பாட்டு வருமே. ஆடி மாசம் புயல் வெள்ளம் இந்த மாதிரி வர்றதுனால நிலத்தடி நீர் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. வருஷம் ஃபுல்லா ஆத்துல தண்ணி ஓடுனா மண்ணெல்லாம் அரைச்சிக்கிட்டு போகுமா போவாதா? ஆமா போவோம். அப்புறம் அந்த ஆத்துல மண் இல்லைன்னா தண்ணி எப்படி தேங்கி நிற்கும், நிலத்தடி நீர் எப்படி இருக்கும், விவசாயம் எல்லாம் பண்ணணும்ல. அப்ப நமக்கு தண்ணி தேவையில்ல. அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நிலத்தடி நீரை பாதுகாக்கணும்னு இந்த களிமண்ணில் பிள்ளையார செஞ்சு அதை அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஆற்றுல கரைச்சிட்டோன்னா அந்த மண் வந்து களிமண் வந்து கரைஞ்சி ஓடிடும். அதுவும் ஆற்று தண்ணி கூட ஓடிடும் கரைஞ்சி ஒரு மாதிரி. அதனால தான் 3 நாள் கழித்து பிள்ளையார் செஞ்சு 3 நாள் கழித்து கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்போனா அந்த இடத்துல நின்னே கரையும், அந்த இடத்துல அப்படியே அப்போ சகதி மாதிரி தேங்கும் அந்த களிமண். அந்த களிமண்ணில் செஞ்ச பிள்ளையாரை எல்லாரும் வழிபட்டுட்டு விநாயகர் சதுர்த்திக்கு 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஆற்றுல கரைப்பாவ. அப்போ ஆற்றுல மண் பிரச்சனையும் தீரும், அந்த நிலத்தடி நீரை சேகரித்த மாதிரியும் ஆச்சு. அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. சூப்பர் பெரிய பொண்ணு. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக ஆரம்பித்த விநாயகர் சதுர்த்தி இப்போ எல்லாம் தீங்காயவே கிடக்கு நமக்கு. எத்தே அப்படி பார்த்தோன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சப்புறம் அவ்வளோரம் கடலில் கொண்டு போய் தான் பிள்ளையார கரைக்காவ. கடலில் கரைச்சா நமக்கு என்ன நன்மை இருக்கு அப்போ? எத்தே ஆமா அதானே, நீங்க சொன்ன மாதிரி அப்பனா ஆத்துல தானே கரைக்கணும், ஏன் எல்லாரும் கொண்டு போய் கடல்ல கரைக்காவ? அதான் சொல்கிறேன்ல, நல்ல விஷயத்துக்காக ஆரம்பித்த விநாயகர் சதுர்த்தி இப்போ நமக்கு தீங்காவே ஆகிப்போச்சுன்னு. எதுக்காக செய்கிறோன்னே தெரியாமல் செய்கிறது தான் இதுக்கு காரணம். பெருசாக சீன் போடுறதுக்காண்டி நல்லா மாடர்னாக செய்கிறேன்னு சொல்லி கண்ணாடி கிண்ணாடி வச்சுலாம் செய்யுது. அந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணி கொண்டு போய் கடல்லனா அதுவும் அங்கே கடலில் வாழ்கிற உயிருக்கும் பிரச்சனை தான். கண்ணாடியை ஏதாவது மீனுங்கன்னு முழுங்கிச்சுன்னா அதுக்கு பிரச்சனை தானே. ஐயோ ஆமா. பிள்ளையார ஆற்றுல தான் கரைக்கணும், அதான் முறை. இங்கே நிறைய ஆற்றுல இப்போ தண்ணியே கிடையாது, வேற எங்கே ஆற்றுல கரைக்க? எங்கேயாவது கொண்டு போய் அந்த பிள்ளையார கரைச்சே ஆகணும். அதனால கொண்டு போய் கடலில் கரைச்சி விட்டுறாவ இப்போல்லாம். ஆமா பெரிய பொண்ணு, இந்த கதை எனக்கு தெரியும் பத்துக்க. இந்த பிள்ளைகளுக்கு கூட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ திடீர்னு மறந்து போச்சு. ஏதோ ஒன்று சொல்லணுமே அவள்கிட்ட சொன்னேன், நீ பிடிச்சிக்கிட்டா. லட்சு, இந்த மாதிரி கதையெல்லாம் மறக்கவே கூடாது. நம்ம முன்னோர்கள் எதுக்கு சொல்லியிருக்காவ எதுக்கு பண்ணுறாவன்னு ஒவ்வொரு முறையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். தெரியாமல் போக போக தான் காலம் மாற மாற நம்மளும் மாறிக்கிட்டே போனோன்னு வைங்க, எதுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் 1-2 நல்ல விஷயம் கூட செய்ய முடியாது நாம. இன்னைக்கு தான் பெரிய பொண்ணு வாழ்க்கையிலே உருப்படியாக பேசியிருக்கா. என்ன பெரிய பொண்ணு, இன்னைக்கு உன் மைனியார் உன்னை ஒரே புகழ்ச்சியா புகழ்ந்து தள்ளியாவ. அவன் இன்னைக்கு தான் உருப்படியாக பேசியிருக்கா, பேசும்போது அவளை பாராட்டி தானே ஆகணும். ஆமா பத்திராளியக்கா, நீங்க சொல்றது சரிதான். அதனால இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் வாங்கினோன்னா கடல்லலாம் கொண்டு கரைக்க விடக்கூடாது, நம்ம ஒரு ஆற்றுக்குள்ளே தான் கொண்டு போய் கரைக்க சொல்லணும். அவ்வளோ வரையும் கண்டிப்பா பெரிய பொண்ணு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது லட்சு. அதனால தான் இந்த பிள்ளைகள்லாம் இப்படி பண்ணுது. நம்ம சொல்லி கொடுத்தோன்னு வைங்க, அதுவெல்லாம் சரின்னு கேட்டுக்கிடும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போல்லாம் அதுக்காக தான் லட்சு ஒரு சில பேர் விதை பிள்ளையாரு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் செடி கிடின்னு முளைக்க வச்சிடக்கூடாதான்னு சொல்லி பண்ணுறாவ. ஆமத்தே, நாங்கள் கூட ஃபோனில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பிள்ளையாருக்குள்ளேயும் விதையெல்லாம் போட்டு உங்கள் வீட்டு மாடியிலே வளர்க்கலாம், உங்கள் வீட்டிலே வளர்க்கலாம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறாங்க. மக்கள் தொகை அதிகமாயிட்டே போகுது. நம்ம சுவாசிக்க காற்று, சுத்தமான காற்று வேணும்னா மரம் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நடணும். அது இந்த விநாயகர் மூலமாவது செய்யணும்னு தான் பார்க்குறாவ. அவ்வளோ வரும். அப்போ இந்த முறை சந்தையில் போய் நம்ம பிள்ளையார் வீட்டுக்கு வாங்கணும்னு வைங்க, அவ்வளோ வர விதை பிள்ளையார் யார் வச்சிருக்கான்னு பார்த்து அதை தான் வாங்கணும். அவ்வளோ வரும் இப்படி ஒரு முடிவெடுத்தால் நல்லா தான் இருக்கும். அவ்வளோ வர என்னையை விட்டுட்டு என்ன மீட்டிங் போட்டிருக்கியே? இந்த வந்துட்டல்ல நம்ம உயிரை வாங்க. அது ஒன்றும் இல்லைல்ல உமா, இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர்லாம் ஒன்றும் வாங்காண்டா. நம்ம ஊரில் நம்ம உமா இருக்கா, அவள் போதும். அவள் முன்னாடி படையில வச்சு அவளே அவ்வளோத்தையும் எடுத்து தின்னுட்டு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துக்கிடுவா. கொண்டு போய் ஆற்றுல கரைச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். லட்சு லட்சு குச்சி நிக்கிட்டு அம்மா காசை கொண்டு போய் கொடுத்தியா அவகிட்ட? அதெல்லாம் கொடுத்தாச்சு. சரி அம்மா, எதுக்கு நீ இப்ப தலைதறிக்க ஓடி இருந்தா? ஐயா நாள முடிய, அது ஒண்ணும் இல்ல. உங்க மொபைல் தான் காசு கலெக்ட் பண்ண ஒரு ஓட்ட தூக்கிக்கிட்டு வீடு வீடா அலையா. அடுத்து என்னைய பார்த்தா என்கிட்டயும் காசு கேட்பான்ல,
அந்தால தான் இங்கே ஓடி வந்துட்டேன். ஏன்னா அவ்வளோரம் காசு கொடுக்க தானே செய்யணும். இப்படி ஓடி ஒளிஞ்சா என்ன அர்த்தம்? விநாயகர் சதுர்த்திக்கு காசு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்படியா? அப்பனா நீ பொங்கல் சுண்டல்னு கோயிலுக்கு வாங்கி தின்னையும் வந்துடாத, வீட்டிலே இருந்துரு. ஆ, அது மட்டும் நான் எப்படி இருப்பேன்? அதெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வருவேன். பிள்ளையார் எல்லாருக்கும் பொது தானே? பொதுதான். ஆனா அவ்வளோ காசு கொடுக்காமல்ல, நீ மட்டும் காசே கொடுக்காம வந்து எல்லாம் பண்ணுவியோ? பத்ராளியக்கா, தலைவர் பொண்டாட்டின்னு ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. காசுலாம் கொடுக்கறது அவிய விருப்பம்தான். அதனால நீங்க இதுலலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் கோயிலுக்கு வருவேன், பொங்கல் சுண்டல்னு எல்லாம் வாங்கி திம்பேன். அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாதாமா. இது நல்ல கதையா இருக்க. இவ காசும் தர முண்டாலாம், ஒன்றும் பண்ண முண்டாலாம், வந்து திங்க மட்டும் வருவாளாம். இதெல்லாம் கேள்வி கேட்க யாரும் இல்லையா? ஏல உமா, இந்த மாதிரிலாம் பேசாத உமா. ஒரு நம்மளால முடிஞ்சது ஒரு 10 ரூபாயாவது கொடுக்காண்டாமா? இங்க வார நாள் முடி, நான் என்ன விருப்பப்படுறேனோ அதை தான் செய்வேன். 10 ரூபாயும் கொடுப்பேன், 100 ரூபாயும் கொடுப்பேன், 1000 ரூபாயும் கொடுப்பேன். அது என் விருப்பம், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இப்பதான் நான் எடுத்த சீட்டை கொண்டு போய் கொடு, நீயா கொடுத்துட்டு வந்தேன். இப்போ என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஆர்டர் போடுறிய, அப்படியெல்லாம் நீங்களாம் ஆர்டர் போட முடியாது என்கிட்ட. ஏன்னா இப்போ வந்துட்ட ஒன்றும் ஆர்டர் போடலை, நீ தான் ஓடி வந்தேன் தரமுட்டேன் அப்படி இப்படின்னா, அதான் அவ்வளோ அப்படி பேசியாத. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஐயம்மாவே அங்கே அந்த தெருவில் எல்லார் வீட்லேயும் விநாயகர் சதுர்த்திக்கு காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்தான், அதனால அப்படி சொன்னேன். சும்மா காசு வாங்காமல் விட்டுருவீங்களாக்கோ நீங்கள் தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க. பாத்தியா பெரிய பொண்ணு இந்த உமால எப்படியெல்லாம் சமாளிக்கான்னு? அவளை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, விடு. அடே அப்பா, ஒரு ஊரே இங்க தான் இருந்திருக்கு. இது தெரியாம நம்ம ஊர் முழுக்க சுத்திட்டு வரோம். இந்த காசு கலெக்ட் பண்ண வந்துட்டானுவேன். அவ்வளோ இங்கதான் இருக்கீங்களாக்கோ. உங்களோட தேடி வீட்டு ஒவ்வொருத்தர் வீட்டு கதவையா தட்டிட்டு வரோம். அவ்வளோ குழுவுக்கு போயிருந்தோம். சரி, நீ எங்க வீட்டுக்கும் போயிருப்பல்ல? ஆமா பெரியம்மா, உங்க வீட்டுக்கு தான் முத போனேன். பெரியப்பா காசு தந்துட்டு தான் போனாரு. நீங்கள் காசு எழுத வருவீன்னு, வீட்டில் தான் இருக்கு காசு, வந்தேன்னா எடுத்து தருவேன். அண்ணன் காசு கொடுத்துட்டாவ கவினண்ணே. அப்படியா? எவ்வளவு தந்தா? அவியே இப்போதைக்கு ஒரு 15,000 தந்தாவ. அதுக்கப்புறமா பிள்ளையார் வாங்க அதிகமா காசு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணிட்டு வேற வேணும்னா நான் போடுறேன்னு சொல்லி சொன்னாவ. அப்படியா சொன்னா? அப்ப புத்தி அப்படியே இருக்கு. அப்ப நாம இப்ப காசு தந்துட்டோம்ல, அப்ப நான் இப்ப தர வேண்டியது இல்லல்ல? ஆமா, நீங்க தர வேண்டியது இல்ல. இந்த லட்சுமி பெரியம்மா, எங்கம்மா, பெரிய பொண்ணத்தை இழுச்சு வச்சக்கா, உமாக்காலாம் தான் எழுதணும். லட்சுமி அக்கா, ஒரு 100 ரூபா இருந்தா எனக்கும் சேர்த்து கொடுத்துருங்க அக்கா, நான் உங்களுக்கு அப்புறம் தாரேன். 25-30,000க்கு பிள்ளையார் வாங்கியானுவேன். இவன் 100 ரூபா கொடுக்கதான் இவ்வளவு நேரம் மூச்சு முட்டை பேசினாலாக்கும். ஏம்மா சந்தியா, பீரோவில் அம்மா காசு வச்சிருப்பேன் மாதிரி எடுத்துட்டு வாம்மா. நிறைய வச்சிருக்கியோ? அவ்வளோத்தையும் எடுத்துட்டு வரணுமோ? அதில் ஒரு 1000 ரூபா போல இருக்கும், எடுத்துட்டு வா. ஆ சரிம்மா. இல்லை சதீஷ், அப்பா பேரை போட்டு ஒரு 500 ரூபா எழுதிக்க. அம்மா எல்லாரும் வீட்லயும் காசு எழுதுறேம்மா. எல்லாரும் 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்காவ. நீ நம்ம 500 ரூபா தரா? இல்ல 500 ரூபா தந்தா வாங்கிக்க, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இரு, ராத்திரி அப்பா கிட்ட கொஞ்சம் ஆட்டைய போடியே, வேற என்ன பண்றது? இந்தாம்மா, அதை சதீஷ் கிட்ட கொடு. நம்ம பேரை போட்டு ஒரு 900 ரூபா எழுதிக்கிட்ட சொல்லு. உமாளுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு கொடுக்க சொல்லு. லட்சுமி 900, உமா 100. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தடவை விநாயகர் சதுர்த்திக்கு விளையாட்டு போட்டி உண்டு. ஆமா, நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இலை விளையாட்டு போட்டி எல்லாம் வைக்கிறீங்க? ஆமா பெரியம்மா, கவினண்ணே இப்பதான் சொன்னாவ. எல்லார்கிட்டயும் சொல்லிரு, இந்த தடவை விளையாட்டு போட்டி உண்டு, அதனால காசு கொஞ்சம் அதிகமா கேட்டு வாங்குன்னு சொல்லி சொன்னாவ. பிரைஸ் எல்லாம் வாங்கணும்னு. இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி மண்டே இல்ல, அதனால ஞாயிற்றுக்கிழமை போட்டி வைக்கலாம்னு சொல்லியிருக்காவ அண்ணே. போட்டி வச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிரைஸ கொடுப்போம்னு சொல்லி. பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்க. ஆமாட்டே, அதனால இந்த தடவை விளையாட்டு போட்டிலாம் எப்பயும் பொங்கலுக்கு வைக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னாவ. அதனால நீங்களும் கொஞ்சம் நல்ல போட்டியா யோசிச்சு சொல்லுங்கட்டே, நாங்க அப்புறம் கேட்க வாரோம். எப்ப குமாரி, சந்தியா, சோனியா, சின்ன பொண்ணு, அவ்வளோ நல்லா யோசிச்சு வைங்க புது புது விளையாட்டா. ஏன்னா எங்களுக்கு போட்டி யோசிக்கிற அளவுக்கு மூளைலாம் இல்ல, நேரமும் இல்ல. அதனால நீங்க எல்லாம் யோசிச்சு வச்சுட்டு லிஸ்ட் எழுதி தாங்க, நாங்க அந்த போட்டியெல்லாம் வச்சிடுறோம். பரவாயில்ல, அப்ப இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி நல்லா ஜாலியா இருக்கும். பெரிய பொண்ணத்தை இழுத்து வச்சக்கா, நீங்க 2 பேரும் தான் இன்னும் காசு நேம் எழுதல. சொல்லுங்க எவ்வளவு தாரிய? இல்லை எங்கள் வீட்டுக்கு போ, எங்கள் மாமியார் இருக்கோம், இல்லாட்டினா எங்கள் வீட்டுக்காரர் இப்போ வந்திருப்பாரு, அவர் வர்ற நேரம் தான், அதனால் அங்கே போய் காசு வாங்கிக்க. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் நிறையா காசு தருவார். எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரான்னு பார்த்துட்டு உள்ளே போ. எங்கள் மாமியார் மட்டும் இருந்துச்சுன்னு வையா, கொஞ்சம் லேட்டாக போ. எங்கள் வீட்டுக்காரர் வந்தப்புறமா. என் மாமியார்னா 10 ரூபா 20 ரூபா தான் எழுதும், பார்த்துக்க. அப்பனா நான் கடைசியா உங்க வீட்டுக்கு போறேன், அப்பதான் அண்ணே வந்திருப்பாங்க. இந்தால சதீஷ், என் பேர்ல ஒரு 500 எழுதிக்க. சரி. இப்ப வாங்க நம்ம போய் புது புது போட்டியா யோசிப்போம்.
இந்தா ஜெசி, என் மோவே அங்கே உள்ள உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு கொண்டு போய் இந்த காஃபியை கொடு. ஆண்டி எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல, நீ கொண்டு போய் கொடு, நான் பார்த்துக்கிட்டேன் எல்லாம். சரி ஆண்டி, உங்களை நம்பி தான் ஆண்டி நான் கொண்டு போகிறேன். தூக்கி கீக்கி எரிஞ்சு எதுவும் திட்டிட மாட்டாங்களே? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், தைரியமாக கொண்டு போய் கொடு, நான் இருக்கேன். சரி ஆண்டி.